ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம verbs பத்தி தெரிஞ்சுக்க போறோம். verbsனா என்னது? ஆக்ஷன்ஸ், செயல்கள்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சில ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறோம். eat, sleep, drink, go, come, sit, stand, play, டான்ஸ். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உடல் ரீதியா செய்யறது, நம்மளோட பாடி பார்ட்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பிசிக்கல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். உடல் ரீதியா நம்ம பண்றது எல்லாமே பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். ஓகே, அப்போ உடல் ரீதியா எல்லாமே நம்ம சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது மைண்ட் ரிலேட்டட் இல்லாட்டி ஃபீலிங்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திங்க், believe, remember, wonder, trust, okay, feel, forget, know. Okay, so இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டட் இல்ல ஃபீலிங்ஸ் ரிலேட்டடா இருக்கும். இதுவும் ஆக்ஷன்ஸ் தான். இது மென்டல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆக்ஷன் எதா வேணா இருக்கட்டும், அது பிசிக்கல் ஆக்ஷனா இருக்கலாம், மென்டல் ஆக்ஷனா இருக்கலாம். ஆக்ஷன் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம கிராமர்ல வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இது எல்லாமே இப்போ நான் எழுதியிருக்கிறது எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம V1 சொல்லுவோம். இது எல்லாமே V1. அதாவது வேர்ப்லயே 3 ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே V1, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. இதோட கண்டினியூட்டி வீடியோ அதுல உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ.